அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து நேற்று 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சட்டவிரோத நாட்டு வெடி விற்பனையில் ஈடுபட்ட விஜய் தலைமறைவான நிலையில் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் இணைந்திருக்கிறார். எட்வர்ட், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அடுத்த ஆவடி பட்டாபிராம் தண்டூரை விவசாயி தெரு பகுதியில் நேற்று வீட்டில் நாட்டு வெடி வைத்திருந்து அதை வாங்க வந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகளை வைத்திருந்து அதை விற்பனை செய்த போது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நத்தம்பேடு பகுதியை சேர்ந்த யாசின், சுனில், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பட்டு பகுதியை சேர்ந்த 2 பேர் சஞ்சய், சுமன் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நேற்று இருவர் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று மேலும் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்த பகுதியில் இறுதி சடங்கில் மோளம் வாசிக்கும் பணியை செய்து வருகின்றனர். இவர்கள் அந்த பகுதியில் பட்டாசு தேவைக்காக இங்கு விஜயிடம் பட்டாசு வாங்க வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் வீடு முழுவதும் இடிந்து அந்த பட்டாசு நாட்டு வெடி வெடித்து தீக்கிரையாகி 4 பேரும் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் பட்டாசு விற்பனை செய்த உரிமையாளரான விஜய் என்பவர் தலைமறைவாக இருந்து வருகிறார். அவரை கைது செய்ய போலீசார் 2 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். இது தொடர்பாக விஜயின் தந்தை என கூறப்படும் ஆறுமுகம் அவரை போலீசார் தற்போது கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் எங்கிருந்து அந்த பட்டாசுகளை வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர், எப்படி இந்த விபத்தானது ஏற்பட்டது, விபத்து ஏற்படும் போது இவர்கள் இல்லாதது எப்படி, இந்த பட்டாசுகளை இவர்கள் விற்பனை செய்து வேறு யாரையாரும் வைத்து விற்பனை செய்தார்களா, இவர்கள் அந்த சம்பவ இடத்தில் இருந்து விபத்து ஏற்பட்டவுடன் தப்பி சென்றார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் மற்றும் அவர்களுடன் மற்ற இருந்தவர்களை கைது செய்தால் மட்டுமே இந்த விபத்து குறித்து முழுவதுமான தகவல்கள் வெளிவரும் என்பதால் போலீசார் தீவிரமாக தங்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த பகுதி முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு தடுப்புகளை அமைத்து மேலும் எந்த விபத்துகளும் அக்கம் பக்கத்தினருக்கு ஏற்படாத வகையில் முழுவதுமாக அந்த இடத்தை இடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். மேலும் போலீசாரின் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்படும் பட்சத்தில் மேலும் இந்த விபத்து குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரலாம் என தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.